kids, welcome to Kaiko's KK lessons. நாம் இன்னைக்கு பார்க்க போற சாப்டர் Our Leafy Friends. இது கிளாஸ் 3 இங்கிலீஷ் சமச்சீர் கல்விக்கான சிலபஸ். And this is Prithvi Vinod who is going to present you this video. வாங்க பார்க்கலாம். நம்ம இந்த லெசன்ல வந்து என்னெல்லாம் பார்க்க போறோம்னா என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் வந்து இருக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரு போயம் வந்து கொடுத்துருக்காங்க, வண்டர்ஃபுல் ட்ரீ அப்படின்னா என்ன, அந்த போயம்ல வந்து என்ன மீன் பண்ணுது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்டோரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து தி கோகனட் க்ரூவ், தென்னந்தோப்பு. சரிங்களா? அடுத்து வந்து த கிங் அண்ட் தி ஏஞ்சல், அதாவது ராஜாவும் ஏஞ்சல்னா யாரு, தேவதையும். சரிங்களா? ஸோ அதை பத்தின ஒரு கதையை வந்து பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து கிராமர் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொனவுன்ஸ் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? சரி வாங்க பார்க்கலாம். அவர் லீஃபி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இலைமயமான நண்பர்கள் அப்படின்னு வந்து அர்த்தம். சரிங்களா? லீவ்ஸ் வந்து பொதுவாக வந்து எதில் வந்து இருக்கும், மரத்தில் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் வந்து இருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த கேர்ள் வந்து என்ன சொல்றா, ஐ லைக் டு ஈட் ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் தி ட்ரீ, டூ யூ? பழங்கள் வந்து எது மூலமாக வந்து கிடைக்குது, மரங்கள் மூலமாக வந்து கிடைக்குது. அதை சாப்பிட வந்து எப்படி வந்து இருக்கும், ருசியா இனிப்பாக வந்து இருக்கும்ல. ஸோ அது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து நம்மளுக்கு வந்து அந்த பழங்களை வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? ஸோ இந்த பொண்ணு என்ன கேட்குறா, எனக்கு வந்து பழம் சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு வந்து பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. எஸ், எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். லெட்டஸ் ரீகால், ரீகால்னா நினைவுபடுத்தி பார்க்கறது. சரிங்களா? ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ட்ரீ வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன ட்ரீ அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நேம் அண்ட் கலர் தி பிக்சர். ஸோ இந்த ட்ரீயை வந்து நீங்கள் கலர் பண்ணுங்க. சரிங்களா? இது என்ன ட்ரீ அப்படின்றத பார்ப்போமா? ஸோ என்ன பழம் வந்து கொடுத்துருக்காங்க, இதை பார்க்க வந்து என்ன ஷேப்ல வந்திருக்கு, மேங்கோ மாதிரி வந்திருக்கு. ஸோ இது வந்து என்னது, மேங்கோ ட்ரீ. MANGO, மேங்கோ ட்ரீ. TREE, ட்ரீ. சரிங்களா? ஸோ இந்த ட்ரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலர்ஸ் வந்து பயன்படுத்தணும், அதாவது இந்த மேங்கோக்கு ஆரஞ்சு இல்லைன்னா எல்லோ வந்து பயன்படுத்துங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த லீவ்ஸ்க்கு வந்து என்ன வந்து பயன்படுத்தணும், கிரீன் கலர் வந்து பயன்படுத்தணும். சரிங்களா? நெக்ஸ்ட் ட்ரங்க்னா அந்த தண்டு, இதுக்கு வந்து என்ன கலர், ப்ரௌன் கலர். சரிங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி இதை வந்து ஃபில் பண்ணுங்க இந்த பிக்சரை. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரீட் த வேர்ட்ஸ் டு யோர் ஃப்ரெண்ட்ஸ். உங்க நண்பர்கள் கிட்ட இந்த வார்த்தைகளை வந்து ரீட் பண்ணி காமிங்க, படிச்சு காமிங்க. ஸோ என்னெல்லாம் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஜேல ஸ்டார்ட் பண்ற வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜக், ஜாம், ஜாக், ஜேட், ஜெட், ஜம்ப், அஞ்சில். சரிங்களா? ஸோ லுக் அண்ட் சே, இந்த பிக்சர்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கோகோனட் ட்ரீ அப்படின்னு வந்து சொல்லுவோம், அதாவது தென்னை மரம். ஸோ தென்னை மரத்துல இருந்து என்ன நம்மளுக்கு கிடைக்கும், நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இளநீ வந்து கிடைக்கும். சரிங்களா? அப்புறம் நம்ம பொதுவாக வந்து வீட்டில் வந்து அடிக்கடி பயன்படுத்துற தேங்காய் வந்து இது மூலமா தான் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. சரிங்களா? ஸோ அதனால வந்து நினைவு வச்சுக்கோங்க, தென்னை மரம். கோகோனட் ட்ரீனா என்னது, தென்னை மரம். ஸ்பெல்லிங்கும் வந்து ரீட் பண்ணிக்கோங்க, COCO, கோகோ நட், NUT, நட். சரிங்களா? நெக்ஸ்ட் ட்ரீயோட ஸ்பெல்லிங். ஸோ பிரிச்சு ஸ்பெல்லிங்கை வந்து படிச்சிங்கனாலே நினைவுக்கு வந்து ஈஸியாக வந்து வந்துடும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஜாக் ட்ரீ. ஜாக் ட்ரீனா என்னது, பலாமரம். இனிப்பா வந்து இருக்கும் பாத்தீங்களா, இந்த ஃப்ரூட் ரொம்ப இனிப்பா வந்து இருக்கும், தேன் மாதிரி வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இது பேர் என்னது, பலாமரம், ஜாக் ட்ரீ. JACK, ஜாக் ட்ரீ, TREE, ட்ரீ. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பீப்பிள் ட்ரீ. இதோட ஸ்பெல்லிங் வந்து PEOPLE இல்ல, நார்மல் பீப்புள், அந்த பீப்புள்னா மக்கள் அப்படின்னு வந்து அர்த்தம். இது வந்து பீப்பிள், PEEPAL. சரிங்களா? ஸோ பீப்பிள் ட்ரீ. பீப்பிள் ட்ரீனா தமிழ்ல வந்து என்ன சொல்லுவாங்க, அரச மரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதோட பெனிஃபிட் என்னன்னு வந்து பார்த்தோம்னா, இது வந்து பொதுவா நிறைய ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ அதனால நமக்கு சுவாசத்துக்கு வந்து சுத்தமான காற்று வந்து எப்பயும் வந்து அவைலபிளா வந்து இருக்கும் இந்த மரம் மூலமா. சரிங்களா? ஸோ இதோட பெனிஃபிட் வந்து அதுதான். மித்த மரங்களை வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த மரம் வந்து அதிக அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபிக் ட்ரீ. ஃபிக் ட்ரீனா என்ன அர்த்தம், அத்தி மரம். சரிங்களா? ஸோ இது மூலமா அத்தி பழம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அனிமியான ரத்த சோகை, இந்த மாதிரியான டெஃபிஷியன்சி இல்லாம நம்ம உடம்ப வந்து நல்லாவே பார்த்துக்கலாம். ஸோ ஃபிக்னா வந்து அத்தி. சரிங்களா? அத்தி மரம் இது பேரு. இது பொதுவாக வந்து எதுக்கு சாப்பிடுவாங்கன்னா ரத்தம் ஊறுறதுக்காக வந்து இந்த பழங்களை வந்து சாப்பிடுவாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, டேமரின் ட்ரீ. டேம்பரின் ட்ரீனா என்ன அர்த்தம், புளிய மரம். சரிங்களா? நம்ம வீட்டில் வந்து புளி குழம்பெல்லாம் வைக்கிறோம், ரசத்துக்கு வந்து புளியெல்லாம் கரைச்சி ஊற்றுறோம் பார்த்தீங்களா, இந்த மரத்துல இருந்து தான் கிடைக்குது. சரிங்களா? இதுதான் வந்து என்னது, புளிய மரம். ஸோ இதுதான் பாருங்க அந்த புளி. இந்த ஷெல், இந்த ஓடு இருக்கு பார்த்தீங்களா, இதை எடுத்துட்டோம்னா இதுக்குள்ளே தான் அந்த புளி வந்து இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பாம் ட்ரீ. பாம் ட்ரீனா பனை மரம், சரிங்களா. நொங்கு, பதநீர், கருப்பட்டி இது எல்லாமே இந்த மரங்கள் மூலமா தான் நமக்கு வந்து கிடைக்குது. இந்த மாதிரியான மரங்கள் வந்து எங்கெல்லாம் ரெயின்ஃபால், அதாவது மழை வந்து கம்மியா வந்து பொழியுதோ அந்த மாதிரி ஏரியாஸ்ல வந்து இந்த பாம் ட்ரீ வந்து நம்ம ஜாஸ்தியா வந்து பார்க்கலாம். ஸோ இங்க என்ன ட்ரீ வந்து கொடுத்துருக்காங்க, பேனியன் ட்ரீ. பேனியன் ட்ரீனா ஆலமரம், சரிங்களா. இதோட விழுதுகள் வந்து பாருங்க எவ்வளவு லாங்கா வந்திருக்கு, மேல இருந்து கீழே வரைக்கும் தொங்குது பாருங்க, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இது மூலமா குழந்தைகள் எல்லாம் ஊஞ்சல கூட விளையாடுவாங்க. பேனியன் ட்ரீயோட சிறப்பு அம்சம் வந்து என்னது, இதுதான் நம்ம இந்தியாவோட நேஷனல் ட்ரீ, சரிங்களா. ஸோ நேஷனல் ட்ரீ என்னன்னு வந்து கேட்டாங்கன்னா நீங்க வந்து இந்த பேனியன் ட்ரீயை வந்து எழுதணும், சரிங்களா. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நீம் ட்ரீ. நீம் ட்ரீனா வேப்ப மரம். ஒவ்வொரு வீடுகளுக்கு முன்னாடி வந்து இந்த மரத்தை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஏன் வந்து இதை வந்து நார்மலா வந்து வளர்ப்பாங்கன்னா மெடிசினல் யூஸ்க்காக வந்து வளர்ப்பாங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு நோய், அரிப்பு இந்த மாதிரி எடுக்குதுன்னா அந்த இலைகளை வந்து கசக்கி வந்து தேய்ப்பாங்க, சரிங்களா. ஸோ இது வந்து நிறைய மெடிசினல் வேல்யூஸ் ரிச் ஆன ஒரு ட்ரீ, சரிங்களா, நீம் ட்ரீ. இந்த இலைகள் வந்து கசப்பா இருந்தாலும் நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டதுனால அதை அரைச்சும் கூட குடிப்பாங்க சில பேர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, மேங்கோ ட்ரீ. மேங்கோ ட்ரீனா மாமரம். நம்ம வந்து ருசியான மாம்பழம் வந்து சாப்பிட்றோம் பாத்தீங்களா, எது மூலமா கிடைக்குது, இந்த மேங்கோ ட்ரீ மூலமா கிடைக்குது, சரிங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பிளான்டைன் ட்ரீ. அப்படின்னா வாழைமரம். வாழைப்பழம் வந்து இதுல இருந்து கிடைக்குது, அதாவது பிளான்டைன் ட்ரீ மூலமா கிடைக்குது. ஸோ இதுல வேற என்னெல்லாம் கிடைக்குதுன்னு வந்து பாத்தீங்கன்னா வாழை இலை, அப்புறம் வந்து வாழைப்பூ. நம்ம வந்து வாழைப்பூ வந்து சாப்பிட்டுருப்போம், சரிங்களா. அது எல்லாமே இந்த மரத்து மூலமா தான் நமக்கு வந்து கிடைக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது நடுவில் வந்து ஒரு தண்டு பகுதி வந்து இருக்கும், அதுவும் வந்து ருசியா வந்து இருக்கும் சாப்பிட்றதுக்கு, சரிங்களா. லெட் அஸ் சிங். ஸோ இங்க வந்து ஒரு போயம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போயமோட நேம் வந்து என்னது, வண்டர்ஃபுல் ட்ரீ. வண்டர்ஃபுல்னா அற்புதமான, ட்ரீனா மரம், சரிங்களா. அற்புதமான மரம். I am a wonderful tree in the heart of seed, buried deep, so deep, my mighty plant lay asleep. மரங்களோ செடிகளோ எதுல இருந்து வருது, விதைகள்ல இருந்து வருது, சரிங்களா. ஸோ இந்த விதைக்குள்ளதான் எல்லாமே வந்து அடங்கி இருக்கு, சரிங்களா. அதைத்தான் இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ல வந்து மீன் பண்றாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான மரம், நான் எங்க வந்து இருக்கேன், அதாவது விதையோட இதயத்துல வந்து இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க, சரிங்களா. ஸோ பரி டீப், சோ டீப், உள்ள ஆழமா வந்து இருக்கேன், என்னை வந்து ஆழமா வந்து புதைச்சு வச்சிருக்காங்க, அந்த மாதிரி மீன் பண்றாங்க. பரீட்னா புதைச்சு வைக்கிறது, சரிங்களா. மை மைட்டி பிளான்ட் லே அஸ்லீப், அந்த சீட்குள்ள நான் வந்து அமைதியா வந்து தூங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, வேக் அப் செட் த சன், ரைஸ் அண்ட் ஷைன், வேக் அப் செட் த ரைன், ஸோ வி மே சஸ்டைன். ஸோ மார்னிங் வந்து என்ன வரும், சூரியன் வருமா. ஸோ சூரியன் வந்து என்ன சொல்லுது, எந்திரி, எந்திரிச்சு பிரகாசி அப்படின்னு வந்து சொல்லுது. அதாவது ரைஸ்னா எழு அப்படின்ற மாதிரி, ஷைன்னா பிரகாசிக்கிறது, சரிங்களா. அடுத்து வந்து மழை வந்து என்ன சொல்லுது, எந்திரி, நம்ம எந்திரிச்சு நம்ம வந்து வாழணும். சஸ்டைன்னா இந்த இடத்துல வந்து தாக்கு பிடிக்கிறது, சரிங்களா. ஸோ எந்திரிச்சு வெளியில வா, நம்ம இந்த இடத்துல வந்து வாழ்வோம் அப்படின்னு வந்து சொல்லுது, சரிங்களா. மழையும் அதை தான் வந்து மீன் பண்ணுது. மை லிட்டில் பிளான்ட் ஹியர்ட் அண்ட் ரோஸ் டு see how wonderful the outside world might be. அதாவது மழையும் சூரியனும் சொன்ன வார்த்தைகள் வந்து அந்த சின்ன செடி, அதாவது விதைக்குள்ள இருக்க செடிக்கு வந்து கேட்டுருச்சு. கேட்டுட்டு அது வந்து என்ன பண்ணுது, அது வந்து ரோஸ்னா எந்திரிக்குது, எந்திரிச்சு பாக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது வந்து அப்படியே முளை விடுது அப்படின்னு வந்து அர்த்தம், சரிங்களா. முளை விட்டு இந்த உலகத்தை வந்து பாக்குறதுக்கு வந்து விதைக்குள்ள இருந்து வெளியேறி வருது, சரிங்களா. ஸோ அதைத்தான் வந்து மீன் பண்றாங்க. இந்த போயம்ல கொடுத்திருக்க சில வேர்ட்ஸோட மீனிங் வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம், சரிங்களா. வண்டர்ஃபுல் அப்படின்னா அற்புதமான, ட்ரீனா மரம், சரிங்களா. ஹார்ட்னா இதயம், சீட்னா என்னது, விதை, பரீட்னா ஆழமா தோண்டி இருக்கிறது, சரிங்களா. மைட்டி, மைட்டினா வலிமையான, அஸ்லீப்னா நல்லா தூங்குறது, சரிங்களா. வேக்கப், வேக்கப்னா எந்திரி, சன்னா சூரியன், ரைஸ்னா எழு, ஷைன்னா பிரகாசிக்கிறது, சரிங்களா. ரெயின்னா மழை, சஸ்டைனா வாழ்றது, சரிங்களா, தாக்கு பிடிச்சு வாழ்றது. லிட்டில் பிளான்ட்னா சின்ன தாவரம், அதை வந்து மீன் பண்றாங்க. ரோஸ்னா எந்திரிச்சு பாக்குறது, ரைஸ் ரோஸ், அதோட பாஸ்டன்ஸ் தான் இது, சரிங்களா. அவுட் சைட்னா வெளியில, வேர்ல்ட்னா இந்த உலகம், சரிங்களா. ஸோ இதுதான் இந்த வேர்ட்ஸோட மீனிங்ஸ். ஸோ இங்க வந்து பாருங்க, அந்த பிளான்ட் வந்து மட்ல இருந்து வெளியில ஜெர்மினேட் ஆகி இந்த வேர்ல்டை வந்து பார்க்க வந்துருச்சு, சரிங்களா. நெக்ஸ்ட் இப்போ வந்து ஒரு ஸ்டோரி வந்து பார்க்க போறோம். இந்த ஸ்டோரியோட நேம் வந்து என்னது, த கோகோனட் க்ரூவ். க்ரூவ்னா தோப்பு.
நிறைய மரங்கள் வந்து சேர்ந்து வந்து இருந்துச்சுன்னா அதை தான் தோப்பு அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? ஒரு மரம் தனியா இருக்கும்போது அது வந்து தோப்பாகாது. நிறைய மரங்கள் கூடி இருக்கிறது தான் தோப்பை வந்து உண்டாக்கும். சரிங்களா? ஸோ இனியா வாஸ் அ லிட்டில் கேர்ள் வித் பிக் பிரவுன் ஐஸ். இந்த ஸ்டோரியில வந்து யாரை பத்தி பார்க்க போறோம்? இனியாவை பத்தி பார்க்க போறோம். அவ பார்க்க வந்து எப்படி வந்து இருக்கா? அவ வந்து ஒரு சின்ன பொண்ணு. அவளோட கண்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன கலர்ல வந்து இருக்கு? பழுப்பு நிறத்துல வந்து இருக்கு. பிரவுன்னா பழுப்பு நிறம். சரிங்களா? சோ அந்த நிறத்துல வந்து அவ கண்கள் வந்து இருக்கு. அதே மாதிரி பெருசாவும் வந்து இருக்கு. She lived with her parents in a beautiful coconut grove next to a small blue lake. அவ வந்து யாரோட வசிக்கிறா? தனது பெற்றோரோட வந்து வசிக்கிறா. ஸோ எங்க வந்து இருக்கான்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான, அதாவது தென்னந்தோப்பு வந்து இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து வசிக்கிறா. அந்த தோப்பு வந்து எதுக்கு பக்கத்துல வந்து இருக்கான்? ஸ்மால் ப்ளூ லேக் வந்து பக்கத்துல வந்து இருக்கான். ஸ்மால்னா சின்ன, நீளமான, லேக்னா வந்து ஏரி. சரிங்களா? ஸோ அது பக்கத்துல வந்து அந்த தோப்பு வந்து இருக்கு. அதுல வந்து அவ வந்து தன்னோட பெற்றோர்களோட வசிக்கிறா. She helped her parents by the lake, went to school, and then spent time with them only to wake up the next day. அவ வந்து என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து உதவி பண்ணுவா, ஒத்தாசையா வந்து இருப்பா. அந்த லேக் பக்கத்துல வந்து என்னெல்லாம் வேலை செய்யறாங்களோ அதுக்கு இவளும் வந்து கூட இருந்து ஒத்தாசை பண்ணுவா. நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஸ்கூலுக்கு வந்து போறா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி நேரம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பெற்றோர்களோட தான் அவ வந்து ஸ்பெண்ட் பண்றா. அடுத்த நாள் வந்து எந்திரிக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முழுமையாக பெற்றோர்களோட ஸ்பெண்ட் பண்றா. நெக்ஸ்ட் வந்து ஸ்கூலுக்கு போறா. அவ்வளவுதான் அவ பண்ற ஆக்டிவிட்டிஸ். Each day she balanced a big empty basket on her head as she walked down to the lake. ஒவ்வொரு நாளும் என்ன வந்து பண்றா? தன்னோட தலையில வந்து பெரிய ஒரு காலியான கூடைய வந்து சுமந்துட்டு வந்து போறா. எங்க வந்து போறா? அந்த ஏரிக்கு வந்து தன்னோட வீட்ல இருந்து ஏரிக்கு வந்து கொண்டு போறா. Her mother followed with the laundry and her father brought the big fishing net. ஸோ இவ வந்து தன்னோட தலையில வந்து ஒரு வெறுமனையான ஒரு கூடையை வந்து கொண்டு போறா. இவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்காக, அதாவது துணி, சலவை துணி வந்து இருக்கு பாத்தீங்களா, அந்த துணியை வந்து கொண்டு போவாங்களாம். அவங்க அப்பா வந்து எதை வந்து கொண்டு போவாங்க? ஒரு பெரிய மீன்பிடி வலைய வந்து கொண்டு போவாங்க. சரிங்களா? 3 பேரும் அந்த ஏரிக்கு வந்து இதைத்தான் எடுத்துட்டு போறாங்க. Her mother washed the clothes on a stone next to the lake. இந்த பிக்சரை வந்து பாருங்க. இந்த ஏரிக்கு பக்கத்துல இந்த கல்லு வந்து இருக்கு. இந்த கல்லுல தான் இவங்க அம்மா வந்து துணியை வந்து துவைக்கிறாங்க. சரிங்களா? While her father went fishing. அவங்க அப்பா வந்து மீன் பிடிக்க போகும்போது இவங்க வந்து துவைக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. He dragged the net to the shore and they collected the fish in a big basket. அவங்க அப்பா என்ன பண்றாங்க? அந்த மீன்பிடி வலையை வந்து பயன்படுத்திட்டு நிறைய மீன்களை வந்து அந்த வலையில வந்து பிடிச்சு கரைக்கு வந்து கொண்டு வராங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதை எல்லாமே எதுல வந்து கலெக்ட் பண்றாங்களாம்? அதாவது இந்த பொண்ணு வந்து கொண்டு போனா பாத்தீங்களா, இனியா கொண்டு போன கூடையில வந்து அதை வந்து சேமிச்சு வந்து வைக்கிறாங்க. ஸோ இங்க பார்த்தா வந்து தெரியுது பாருங்க, நிறைய மீன்களை வந்து பிடிச்சு அதை வந்து இந்த பாஸ்கெட்ல வந்து போட்டு வைக்கிறாங்க. Sometimes a turtle got stuck in the net, but Inia always hurried to save it. சில சமயங்கள் வந்து பார்த்தோம்னா அந்த வலையில வந்து ஆமைகளும் வந்து மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நேரத்துல வந்து இனியா வந்து என்ன பண்ணுவா? அதை வேகமா போய் அந்த ஆமையை எடுத்து திருப்பி அந்த ஏரியிலே விட்டு அதை வந்து காப்பாத்துவா. சரிங்களா? One sunny morning, while fishing with her father, Inia said, "Appa, if we catch so many fish, what if one day there is no fish left?" ஒரு காலை பொழுது சூரியன் வந்து பிரகாசமா வந்து ஒளி வீசிட்டு இருக்கு. அவங்க அப்பா வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இனியாக்கு வந்து ஒரு கேள்வி வந்து எழுது. சோ அப்பா பார்த்து கேக்குறா, அப்பா இப்படி நம்ம வந்து நிறைய மீன்களை வந்து பிடிச்சிட்டோம்னா என்ன ஆகும்? ஒரு நாள் வந்து மீனே இல்லாம போயிடும்ல, அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இனியா வந்து கேக்குறா. Her mother laughed and sent her off to school. அவங்க அம்மா இதை கேட்டு அவங்க அம்மா வந்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இனியா வந்து ஸ்கூலுக்கு வந்து அனுப்பிடுறாங்க. Under the shades of the trees, Inia's mother fell into an uneasy sleep. மரங்களோட நிழல் வந்து இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு கீழே வந்து இனியாவோட அம்மா வந்து கொஞ்ச நேரம் வந்து படுத்து தூங்குறாங்க. பட் ஆனா வந்து அந்த தூக்கம் வந்து அன்ஈஸி அப்படின்னு வந்து சொல்றாங்கன்னா ஒரு டிஸ்டர்ப்டான ஸ்லீப், ஒரு நிம்மதியான உறக்கம் வந்து இல்ல. சரிங்களா? ஏதோ ஒண்ணு தோன்றி அப்படியே ஒரு மாதிரி வந்து எந்திரிக்கிறதா அன்ஈஸி ஸ்லீப். She dreamt of a lake with no fish. என்ன வந்து அவங்க கனவுல வந்து வருது? அதாவது ஒரு ஏரி இருக்கு, பட் ஆனா இந்த ஏரியில வந்து மீன்களே வந்து இல்ல. சோ அந்த மாதிரி ஒரு கனவு காண்றாங்க. In her dream, every day the father returned from the lake with no fish and the family could not support itself. ஒவ்வொரு நாளும் அவங்க அப்பா வந்து அந்த ஏரிக்கு போயிட்டு எந்த மீன்களும் இல்லாம வெறுமனையா வந்து வீட்டுக்கு வந்து திரும்ப வராங்க. அதனால வந்து அவங்க குடும்பத்தை நடத்துறதே வந்து ரொம்ப கஷ்டமா வந்து இருக்கு. சரிங்களா? சோ அந்த மாதிரி ஒரு கனவு காண்றாங்க.
The wind then said, "The water and the land have always taken care of your family, so you have to take care of them in return." அந்த காற்று வந்து என்ன சொல்லுச்சுன்னா, இந்த நீரும் நிலமும் உங்க குடும்பத்தை வந்து எப்பயும் வந்து காப்பாற்றி இருக்கு, உங்களுக்கு தேவையான அத்தனை வந்து செஞ்சிருக்கு, பதிலுக்கு வந்து நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த wind வந்து கேக்குது. சரிங்களா? She woke up with tears in her eyes. She didn't know how to bring She woke up with tears in her eyes. She did not know how to bring up Inia without selling enough fish. கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இனியாவோட அம்மா வந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்கும் போது அவங்க கண்கள் ஃபுல்லா கண்ணீர் வந்து நிரம்பி வந்து இருக்கு. என்ன வந்து அவங்க வந்து யோசிக்கிறாங்கன்னா, இப்போ இந்த ஏரியில வந்து மீன்களே இல்ல அப்படின்னா என்ன ஆகும், அவங்க அப்பாவுக்கு வந்து மீன் கிடைக்காது. ஸோ அது மூலமா அவங்க வந்து பணம் ஈட்ட வந்து முடியாது. அப்படின்னா அவங்க ஃபேமிலியை வந்து ரன் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்ல. ஸோ இனியாவை எப்படி வந்து வளர்த்து கொண்டு வருவோம், அவளை வந்து ஸ்கூலுக்கெல்லாம் எப்படி அனுப்புறது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. All afternoon she sat weaving coconut mats and thinking about her dream. அவங்க அம்மா வந்து மத்தியானம் ஃபுல்லா உட்காந்துட்டு அவங்க கனவை பத்தியே வந்து நினைச்சுக்கிட்டே வந்து இருக்காங்க. ஸோ எது பண்ணிக்கிட்டு வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, கோகோனட் மேட்ஸ் அப்படின்னா தென்னை மட்டை அப்படி இல்லைன்னா தென்னை நார் வந்து இருக்கு பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி மேக் பண்ற பாயத்தான் கோகோனட் மேட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை வந்து நெஞ்சுக்கிட்டே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன கனவு கண்டாங்களோ அதை பத்தி திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே வந்து இருக்காங்க. That night Inia heard her parents whisper as the oil lamp burned deep into the night. அன்னைக்கு நைட்டு வந்து இனியா வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து முணுமுணுக்கிறது, விஸ்பர்னா முணுமுணுக்கிறத வந்து கேட்குறா. சரிங்களா? ஸோ பேசிக்கிட்டே வந்திருக்காங்க நைட்டு, அதை வந்து அவள் வந்து கேட்குறா. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த தீபம் மட்டும், ஆயில் லேம்ப்னா எண்ணெய் மூலமாக எரியும் பார்த்தீங்களா, அந்த தீபம் அது மட்டும் எரிஞ்சுக்கிட்டே வந்து இருக்கு அந்த நைட் ஃபுல்லாக. சரிங்களா? த நெக்ஸ்ட் மார்னிங் ஹர் ஃபாதர் கேவ் ஹர் அ ஸ்மாலர் பேஸ்கெட். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச உடனே அவங்க அப்பா வந்து ஒரு சின்ன கூடையை வந்து இனியா கிட்ட வந்து கொடுக்குறாங்க. How can we carry all the fish in this little basket? அப்போ வந்து இனியா வந்து கேட்குறா, இந்த சின்ன கூடையில நம்ம எப்படி அவ்வளவு மீன்களை வந்து கொண்டு வரது அப்படின்னு வந்து கேட்குறா. We will only take as many fish as will fit inside this basket, he replied. அதுக்கு அவங்க அப்பா வந்து என்ன பதில் சொல்றாங்க, இந்த கூடையில வந்து எவ்வளவு மீன்கள் வந்து பிடிக்குமோ அதை மட்டும் தான் நம்ம வந்து திரும்ப எடுத்துட்டு வர போறோம் அப்படின்னு வந்து இனியாவோட அப்பா இனியா கிட்ட வந்து சொல்றாங்க. இனியா was puzzled. How will this be enough for us? இனியா wondered. இனியாக்கு வந்து ஒரே திகைப்பாயிடுச்சு. சரிங்களா? ஸோ அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்குறா, எப்படி வந்து இது வந்து நம்மளுக்கு பத்தும் அப்படின்னு வந்து ஒரு வியப்போட அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்குறா. When she came back from school, she was happy to find her mother making soap and oil from the coconuts. ஸ்கூல் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதாவது தேங்காவை பயன்படுத்தி சோப்பும் எண்ணெயும் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ அதை பார்த்த உடனே அவளுக்கு வந்து ஒரே சந்தோஷம். சரிங்களா? இனியா swiftly climbed up a tree to get more coconuts, but her mother said, "Don't pluck them." உடனே இனியா வந்து என்ன பண்றா, வேகமா அந்த மரத்துக்கு மேல ஏறி இன்னும் நிறைய கோகோனட்ஸ் அதாவது தேங்காய் வந்து பறிக்க போறா. சரிங்களா? பட் ஆனா அவங்க அம்மா வந்து என்ன சொல்றாங்க, அதை பறிக்காத அப்படின்னு வந்து சொல்றாங்க. We must use only what the tree uses. என்ன வந்து இந்த மரம் வந்து நம்மளுக்கு தருதோ அதை மட்டுமே நம்ம வந்து பயன்படுத்தணும், நம்ம வந்து தேவையில்லாம போய் புடுங்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. Her father said, "We have taken only fallen coconuts for making these things." இந்த பொருட்கள் அத்தனையும் வந்து பார்த்தேன்னா கீழே விழுந்த தேங்காவை வந்து பயன்படுத்தி தான் வந்து செஞ்சிருக்கோம் அப்படின்னு வந்து அப்பா வந்து சொல்றாங்க. Look, we have even made this soap with a jasmine flower inside. இங்க வந்து பார்த்தேன்னா இந்த சோப் வந்து எதை பயன்படுத்தி பண்ணியிருக்கோம், அதாவது தேங்காவையும் பயன்படுத்தி பண்ணியிருக்கோம், அதே மாதிரி மல்லிப்பூ அது கொடுக்கறனால அதோட வாசனை வந்து நல்லா வந்து இருக்கும்ல. ஸோ இதை ரெண்டையும் வந்து பயன்படுத்தி ஒரு சோப்பை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இனியா லேர்ன்ட் அ லாட் அபவுட் கார்டனிங் அண்ட் ஆர்ட்ஸ் அட் ஸ்கூல். இனியா வந்து அவ பள்ளிக்கூடத்துல வந்து நிறைய வந்து கத்துக்கிட்டா. என்னெல்லாம் கத்துக்கிட்டா, கார்டனிங் தோட்டக்கலையை பத்தி கத்துக்கிட்டா. நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ், வேற கலைகள் வந்து இருக்கு பார்த்தீங்களா, அதை பத்தியும் வந்து கத்துக்கிட்டா. When Inia grew older, she made coconut fiber packs that could be used to pot plants. கொஞ்ச நாள் ஆக அவ வந்து வேற என்ன கத்துக்கிட்டான்னு வந்து பாத்தீங்கன்னா கோகோனட் ஃபைபர்ஸ், அதாவது தென்னை நார் வந்து இருக்கு பார்த்தீங்களா, அதாவது தேங்காய் நார், அதை பயன்படுத்தி எப்படி வந்து ஒரு பானை மாதிரி, பாட்னா பானை கிடையாது, அதாவது பிளான்ட்டை வந்து ஊண்டி வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெசல் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. சரிங்களா? ஸோ அதான் வந்து பாட் அப்படின்னு வந்து மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மண்ணை போட்டுட்டு செடிகள்லாம் வளர்ப்பாங்க, பாட்டட் பிளான்ஸ். ஓகேங்களா? ஸோ அது செய்கிறதுக்கும் வந்து கற்றுக்கிட்டா. ஷீ ஆல்சோ லவ் டு காவ் கோகோனட்ஸ்.
கோகோனட்ஸ் அந்த கொட்டாங்குச்சி வந்து இருக்கு பாத்தீங்களா, அதையும் வந்து செதுக்குறதுக்கு வந்து அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிங்களா. ஷீ மேட் மெனி டாய்ஸ் அண்ட் ஐடல்ஸ் வித் ஃபாலன் கோகோனட்ஸ். கீழே விழுந்த தேங்காயை வந்து பயன்படுத்தி நிறைய பொம்மைகள் வந்து செஞ்சா, அதே மாதிரி சிலைகளும் வந்து செஞ்சா. Her favorite was to carve tiny turtles out of a coconut shells. அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து என்னது, அதாவது சின்ன சின்ன ஆமைகள் தான். சரிங்களா. ஸோ அந்த மாதிரியான வடிவத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொட்டாங்குச்சி மூலமா அவ வந்து தயாரிச்சா. சரிங்களா. ஷி ஆல்வேஸ் ஓர் ஒன் அரௌண்ட் ஹர் நெக். ஸோ அந்த மாதிரி செஞ்ச ஒரு டேர்ட்டிலையும் கூட அவ கழுத்துல வந்து அவ வந்து நெக்லஸா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா. Let us understand. Tick the correct word. கரெக்டான வேர்டை வந்து எடுத்து டிக் பண்ணணும். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டேர்ட்டில். டேர்ட்டில்னா ஆமை. சரிங்களா. ஃபிஷ்னா மீன். ஸோ இது வந்து கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இது பாண்டா லேக்கா, இது வந்து லேக். லேக்னா ஏரி. சரிங்களா. பாண்டுனா லேக்கோட வந்து சின்னதா வந்து இருக்கும், குளம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்னது, ஏரி. ஸோ ஏரியில வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வந்து கொஞ்சம் நிலப்பரப்புகள் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கோகோனட் லீவ்ஸ் ஆஃப் ஃபைபரா. ஃபைபர்னா நாறு. இது வந்து தென்னை மரத்தோட இலை. சரிங்களா. ஸோ கோகோனட் லீவ்ஸ். பி, மேட்ச் பை ரைட்டிங் தி நம்பர். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இனியா. இனியாவோட கண்கள் வந்து எப்படி இருந்துச்சு, பிக் பிரவுன் ஐஸ். ஸோ இது நம்பர் 1. நெக்ஸ்ட் வந்து ஃபாதர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாதர் வந்து இந்த ஸ்டோரியில வந்து என்ன பண்ணாங்க, மீன் பிடிச்சாங்க. ஸோ ஃபிஷிங். மதர், மதர் வந்து என்ன பண்ணாங்க, மேக்கிங் சோப் அண்ட் ஆயில். லிசன், திங்க் அண்ட் ரைட். ஹூ இஸ் தி ஸ்டோரி அபவுட். யாரை பத்தின ஸ்டோரி அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. தி ஸ்டோரி இஸ் அபவுட், தி வந்து கேபிட்டல் லெட்டர் வந்து போட்டுக்கோங்க. தி ஸ்டோரி இஸ் அபவுட் இனியா. இது வந்து இனியா பத்தின ஒரு கதை. சரிங்களா. Why did mother and father use small basket for fishing? ஏன் வந்து சின்ன கூடை வந்து பயன்படுத்தினாங்க மீன் பிடிக்கிறதுக்கு. ஏன்னா டு protect fish for future use. ஏன் வந்து சின்னதா வந்து பயன்படுத்தினாங்க, அப்பதான் வந்து எதிர்காலத்திலையும் வந்து மீன் வந்து இருக்கும், அதையும் பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் சின்ன கூடையை வந்து பயன்படுத்தினாங்க. ஏன்னா மொத்தமா பெரிய கூடை மொத்தமா யூஸ் பண்ணி அள்ளிட்டோம்னா ஃபியூச்சருக்கு வந்து இருக்காது. சரிங்களா. ஸோ அதனால தான். ஸோ எப்படி வந்து எழுதணும், மதர் அண்ட் ஃபாதர் யூஸ்ட் ஸ்மால் பேஸ்கெட் ஃபார் ஃபிஷிங் டு ப்ரொடெக்ட் ஃபிஷ் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். இப்படி வந்து எழுதலாம். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் 3 வந்து என்ன கேட்டிருக்காங்க, வாட் டிட் இனியாஸ் மதர் மேக் வித் ஃபைபர். அந்த நாரை பயன்படுத்தி வந்து இனியாவோட அம்மா வந்து என்ன வந்து செஞ்சாங்க, இனியாஸ் மதர் மேக் வந்து மேடு அப்படின்னு வந்து மாறும். சரிங்களா. ஏன்னா இங்க டிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து மேட்னு வந்து மாற்றணும். இனியாஸ் மதர் மேட். ஸோ இங்க என்ன வரும், மேட்ஸ், கோகோனட் மேட்ஸ் அப்படின்னு வந்து போடுங்க. ஸோ கோகோனட் மேட்ஸ் வித் ஃபைபர். சரிங்களா. why did இனியா மேக் டர்ட்டில்ஸ். இனியா வந்து ஏன் வந்து ஆமைகளை வந்து செஞ்சா, அவளுக்கு வந்து டர்ட்டில்ஸ்னா வந்து ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவ சின்ன வயசுலயே வந்து அந்த டர்ட்டிலை வந்து சேவ் பண்றதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து காமிச்சா. சரிங்களா. ஸோ அதனாலதான் அவ வந்து டர்ட்டில்ஸ் வந்து மேக் பண்ணா. இனியா மேட் டர்ட்டில்ஸ். சரிங்களா. மேட் டர்ட்டில்ஸ் as she saved turtles as a child and she liked it. ஸோ டர்ட்டில்ஸ்னா அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சின்ன வயசுல கூட அவ வந்து அதை வந்து காப்பாத்தி ஏரிக்குள்ள வந்து திரும்ப வந்து விட்டா. How will you protect the trees around you? உங்களை சுத்தி உள்ள மரங்களை வந்து எப்படி வந்து நீங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க. I will protect the trees around me by not cutting them. அதை வந்து வெட்ட விட மாட்டேன். சரிங்களா. and watering them. அந்த மரங்களுக்கு வந்து தேவையான தண்ணீரை வந்து ப்ரொவைட் பண்றது மூலமா அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். சரிங்களா. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ரீசன் கூட நீங்க எழுதலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சர்க்கிள் தி ஆட் பேர் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ பண்ணுவோமா. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃப்ளவரா. ஸோ கரெக்ட். நெக்ஸ்ட் ஒரு ட்ரீ, பேனியன் ட்ரீ வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ட்ரீ. நெக்ஸ்ட் இது வந்து என்னது, ஃப்ரூட், மேங்கோ ஃப்ரூட்.
இங்க வந்து ஃப்ரூட்னு வரணும், ஆனா வந்து மேன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஆட் பேர். சரிங்களா? ஸோ இதை ரெண்டையும் வந்து சர்க்கிள் பண்ணிக்கோங்க. let us practice. இங்க சில வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன மீன் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். கிளைம், கிளைம்னா என்னது? ஏறுறது. ஸ்ப்ரவுட்னா முளை விடுதல். சரிங்களா? வாட்டர், வாட்டர்னா என்னது? தண்ணி ஊத்துறது தான் வாட்டரிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பிளான்ட்னா நடுறது. சரிங்களா? ஒரு செடியை வந்து ஊன்றோம் பார்த்தீங்களா, அதுதான் பிளான்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பிளக்னா பறிக்கிறது. ஸோ இது வந்து ஆக்ஷன் வேர்ட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபில் வித் கரெக்ட் ஆக்ஷன். ஸோ இங்க பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன ஆக்ஷன் அப்படின்றத வந்து ஃபில் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கிளைம்ப், கிளைம்னா ஏறுறது. CLIMB, கிளைம்ப். நெக்ஸ்ட் வந்து என்னது? வாட்டர், தண்ணி ஊத்துறாங்க. வாட்டரிங், வாட்டர். அடுத்து ஸ்ப்ரவுட், SP முளை விடுறது. SPROUT. let us say, listen to the sound and repeat. ஸோ இது அப்படியே வந்து ரிப்பீட் பண்ணுங்க. CE as in cereal cement, CI as in city and circus, CY as in cyclone and cycle. ஸோ இங்க வந்து பாருங்க, CE அப்படின்ற லெட்டர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்கோம். சீரியல்னா தானியங்கள், சிமெண்ட்னா வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்துற ஒரு பொருள். நெக்ஸ்ட் வந்து சிட்டி, சிட்டினா என்னது? நகரம். சர்க்கஸ், விலங்குகள் வாழ்ற ஒரு கூடாரத்தை தான் சர்க்கஸ். சைக்ளோன்னா புயல், சைக்கிள்னா என்னது? மிதிவண்டி. நெக்ஸ்ட் லிசன் அண்ட் ரிப்பீட். இதை கேட்டு அப்படியே வந்து ரிப்பீட் பண்ணுங்க. இது எல்லாமே வந்து CE லெட்டர்ஸ் பயன்படுத்தின வேர்ட்ஸ், அதாவது ஃப்ரண்ட் பயன்படுத்தியிருக்காங்க, அப்படி இல்லைன்னா எண்ட் ஆஃப் தி வேர்ட் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சென்ட், ட்வைஸ், வாய்ஸ், சிமெண்ட், செராமிக். சிட்டி, சர்க்கிள், ரெசிபி, டிசைட், மெடிசின். சைக்கிள், ஃபேன்சி, மர்சி, ஸ்பைசி அண்ட் சைக்ளோன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? let us practice, read aloud. I saw the circus in the city. The mice are eating the slice. Put ice in the juice. The cyclone takes the cycle. அதாவது நான் நகரத்துல வந்து சர்க்கஸ் வந்து பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த சென்டென்ஸ்ல. அடுத்து இந்த சுண்டலி வந்து இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஒரு சின்ன துண்டு, ஸ்லைஸ்னா துண்டு. சரிங்களா? அதை வந்து சாப்பிட்டுச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஜூஸ், பழச்சாறுல வந்து ஐஸை வந்து போடுங்க. பனிக்கட்டி, ஐஸ்னா பனிக்கட்டி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த புயல் வந்து சைக்கிளை வந்து தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு வந்து மீன் பண்றாங்க. the cyclone takes the cycle. let us practice, circle and fill with CE, CI and CY. ஸோ இங்க வந்து blanks வந்து கொடுத்துருக்காங்க, எந்த வேர்ட் வந்து கரெக்டானது? let us practice, circle and fill with CE, CI and CY. ஸோ இங்க blanks வந்து கொடுத்துருக்காங்க, என்ன லெட்டர்ஸ்னால ஃபில் பண்ணணும் அப்படின்றது வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது? செராமிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து செராமிக். ஸ்பெல்லிங் வந்து என்னது? CERAMIC, செராமிக். நெக்ஸ்ட் இது வந்து என்னது? சைக்ளோன், புயல். CY வந்து வரும். சரிங்களா? CYC இங்க வந்து மிஸ் பண்ணிட்டாங்க, சைக்ளோன். நெக்ஸ்ட் இது வந்து என்னது? சுண்டலி, மைஸ், MICE, மைஸ். நெக்ஸ்ட் இது வந்து சிட்டி, நகரம், CI. சரிங்களா? செராமிக் அப்படின்னா என்னன்னா, பீங்கான் பொருட்கள் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் செராமிக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. fill in the blanks. நெக்ஸ்ட் வந்து blanks வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து லெட்டர்ஸ்னால ஃபில் பண்ணணும். மெடிசின், ஸ்பெல்லிங் என்ன? MEDI, மெடிசின், CINE. அடுத்து சர்க்கஸ், CIRCUS, சைக்கிள், CYCLE. நெக்ஸ்ட் என்னது? ஃபேன்சி, ஆடம்பரமா. சரிங்களா? ஃபேன்சி. let us practice. இங்க வந்து நம்ம வந்து என்ன வந்து பயன்படுத்தணும்னா, இப்போ யார்கிட்டயாச்சும் பேனா இருக்கா அப்படின்றத வந்து எப்படி வந்து கேட்கணும்? do you have a pen? do you have a pen? yes I have. உங்ககிட்ட வந்து இருந்துச்சுன்னா yes I have அப்படின்னு வந்து போடணும். சரிங்களா? I எப்பயும் வந்து கேபிட்டல் லெட்டர்ல வந்து வரணும். நெக்ஸ்ட் வந்து உங்ககிட்ட வந்து crayons இருக்கா, அதை வந்து எப்படி வந்து கேட்கணும்? do you have crayons? do you have crayons? no I don't, என்கிட்ட இல்ல. சரிங்களா? ஸோ இப்படி வந்து பயன்படுத்தணும். நம்ம வந்து இந்த போர்ஷன்ல வந்து ப்ரொனோனை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? ப்ரொனோன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு டைப் ஆஃப் ப்ரொனோன் வந்து இருக்கு. ஒன்னு வந்து சப்ஜெக்டிவ் ப்ரொனோன், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ப்ரொனோன். ஸோ இங்க பார்க்க போறது வந்து அப்ஜெக்டிவ் ப்ரொனோனை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ யாரு ஒரு ஆக்டிவிட்டி வந்து செஞ்சாங்க அப்படின்றத குறிக்கிறது வந்து சப்ஜெக்டிவ் ப்ரொனோன். யாருக்கு வந்து அது வந்து நடந்துச்சு, ரிசீவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பாத்தீங்களா, யார் அது மூலமா ரிசீவ் பண்ணாங்க
அப்படின்றது வந்து அப்ஜெக்டிவ் ப்ரோனவுன். ஸோ இதை பத்தி பார்க்க போறோம் சரிங்களா. ஸோ இங்க வந்து யார் யார் பேசுறா, ஆரிஃப் அண்ட் சோபனா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பேசுறாங்க, ஆரிஃப் வந்து என்ன சொல்றான், ஐ மெட் தி நியூ டீச்சர் டுடே, நான் இன்னைக்கு புதிய டீச்சரை வந்து பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்றான். யூ மெட் ஹிம் ரியலி, நீ உண்மையிலேயே பார்த்தியா அப்படின்னு வந்து சோபனா வந்து கேட்கிறா. டோன்ட் யூ பிலீவ் மீ, ஐ saw him டாக்கிங் வித் ஜெயா மேம், நீ என்ன நம்ப மாட்டியா, நான் வந்து அவங்க வந்து ஜெயா மேம்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து பார்த்தேன் அப்படின்னு வந்து இந்த பையன் வந்து சொல்றான். ஹீ asked her the way to our class, அவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா எப்படி வந்து நம்ம கிளாஸ்க்கு வந்து போறது அப்படின்னு வழி வந்து கேட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றான். ஐ ஹோப் வி வில் லைக் ஹிம், அப்போ வந்து சோபனா வந்து என்ன சொல்றா, நான் நினைக்கிறேன் நமக்கு வந்து அவங்கள வந்து பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்றா. ஹஹா, ஐ ஹோப் ஹி வில் லைக் அஸ், அவங்களுக்கும் நம்மளை வந்து பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து ஆரிஃப் வந்து சொல்றான் சரிங்களா. When a person, place or thing receives an action, we use me, him, her and us. ஸோ இப்போ வந்து ஒரு ஆக்ஷனை வந்து ரிசீவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஒரு பர்சனோ ஒரு பிளேஸோ அப்படி இல்லைன்னா ஒரு பொருளோ ஒரு ஆக்ஷனை வந்து ரிசீவ் பண்ணுதுன்னா அப்போ எந்த மாதிரியான வேர்ட் வந்து பயன்படுத்துவோம், மீ அப்படி இல்லைன்னா ஹிம் அப்படி இல்லைன்னா ஹர் அப்படி இல்லைன்னா அஸ். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸை தான் வந்து என்ன சொல்லுவோம், சப்ஜெக்டிவ் ப்ரோனோன். ரிசீவர் யாருக்கு வந்து பண்ணோம் அந்த செயலை அப்படின்றத குறிக்கிறது தான் வந்து இந்த அப்ஜெக்டிவ் ப்ரோனோன் சரிங்களா. இங்கே வந்து பார்ப்போமா, ஏற்கனவே மேலே பார்த்ததுபடி டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டீச்சர், ஐ saw the டீச்சர் அப்படின்னு வந்து அந்த பையன் வந்து சொல்லியிருப்பான் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் ஹி பிகம்ஸ் ஹிம், அடுத்த சென்டென்ஸ்ல வந்து அந்த டீச்சர் வந்து ஹிம்மா வந்து மாறுறாங்க சரிங்களா. ஆரிஃப் ஐ பிகம்ஸ் மீ சரிங்களா. ஜெயந்தி ஷி பிகம்ஸ் ஹர், கிளாஸ் வி பிகம் அஸ். மேட்ச் தி பிக்சர் டு தி வேர்டு, ஹிம்னா அவன், ஹர்னா அவள், அஸ்னா நாங்கள் சரிங்களா. சர்க்கிள் தி வேர்ட்ஸ் தட் ரிசீவ் தி ஆக்ஷன், யார் வந்து ஆக்ஷன் வந்து ரிசீவ் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. டேவிட் சிங்ஸ் டு ஹர், யாருக்கு வந்து டேவிட் வந்து பாடுனா, ஹருக்கு வந்து அவளுக்கு வந்து பாடுனா. ஸோ ஹர் தான் ரிசீவர் சரிங்களா. ஸோ ஹர் தான் ரிசீவிங் ஆக்ஷன் சரிங்களா. டோன்ட் லை டு மீ, யார்கிட்ட வந்து பொய் சொல்லக்கூடாது, என்கிட்ட வந்து பொய் சொல்லக்கூடாது. ஸோ ரிசீவர் யாரு, இந்த மீ. த டீச்சர் கால் ஹிம், யாரை வந்து டீச்சர் வந்து கூப்பிட்டாங்க, அவனை கூப்பிட்டாங்க சரிங்களா. இவன் தான் ரிசீவர். த பஸ் டிரைவர் டுக் அஸ் ஹோம், யாரை வந்து பஸ் டிரைவர் வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போனாங்க, எங்களை சரிங்களா, அஸ். ஸோ இவங்க தான் ரிசீவர் ஆஃப் ஆக்ஷன். அபு காட் மீ அ டாய், அபு வந்து யாருக்கு வந்து டாய் வாங்கிட்டு வந்தான், எனக்கு சரிங்களா. ஸோ இதுதான் ரிசீவர். மாம் அண்ட் டேட் டேக் அஸ் டு தி பார்க், அம்மாவும் அப்பாவும் வந்து யாரை வந்து பார்க் வந்து கூட்டிட்டு போனாங்க, எங்களை வந்து கூட்டிட்டு போனாங்க. ஸோ இதுதான் வந்து ரிசீவரா. ஸோ அஸ். ஜானு லைக்ஸ் டு பிளே வித் ஹிம், ஜானுக்கு வந்து யாரோட விளையாட வந்து பிடிக்கும், அவனோட விளையாட வந்து பிடிக்கும். ஸோ ஹிம். ஹி டான்ஸ்ட் வித் ஹர், யாரோட வந்து அவன் வந்து ஆடுனா, அவளோட வந்து ஆடுனா சரிங்களா. ஸோ ஹர், இதுதான் வந்து ரிசீவிங் ஆக்ஷன் சரிங்களா. ஸோ ரிசீவ் தி ஆக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது இந்த கேள்விக்கு வந்து நார்மலாக வந்து பதில் அளிக்கும். யாருக்கு, யாருக்கிட்ட, யாரோட. ஸோ பார்க்கலாமா, டேவிட் சிங்ஸ் டு ஹர், யாருக்கு வந்து டேவிட் வந்து பாடனா, அவளுக்கு வந்து பாடனா சரிங்களா. ஸோ யாருக்கு அப்படின்ற கேள்விக்கு வந்து பதில் அளிக்குது. நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து பார்க்கலாமா, மாம் அண்ட் டேட் டேக் அஸ் டு தி பார்க், அப்பாவும் அம்மாவும் வந்து யாரை வந்து கூட்டிட்டு போனாங்க, எங்களை சரிங்களா. ஸோ யாரை அப்படின்ற கேள்விக்கு வந்து பதில் அளிக்குது. நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து பார்க்கலாமா, தி டிரைவர் டுக் அஸ் ஹோம், யாரை வந்து கூட்டிட்டு போனாரு பஸ் டிரைவர், எங்களை வந்து கூட்டிட்டு போனாரு. ஸோ யாரை சரிங்களா. அபு காட் மீ அ டாய், யாருக்கு வந்து வாங்கி கொடுத்தான், அபு எங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்தான். டோன்ட் லை டு மீ, யார்கிட்ட வந்து பொய் சொல்லக்கூடாது, என்கிட்ட வந்து பொய் சொல்லக்கூடாது சரிங்களா. ஸோ யாருக்கிட்ட, இந்த மாதிரியான கேள்விக்கு வந்து பதில் அளிக்குது வந்து பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து ரிசீவிங் தி ஆக்ஷன். ஸோ இந்த இதுக்கு வந்து எது பதில் அளிக்குதோ அதை வந்து நீங்கள் வந்து சர்க்கிள் பண்ணணும் சரிங்களா. கொடுத்துருக்காங்க சூஸ் தி கரெக்ட் வேர்ட். ஐ saw, இங்க வந்து ஒரு பையன் வந்து கொடுத்துருக்காங்க. ஹிம், நான் அவனை பார்த்தேன், ஹிம் சரிங்களா. டாம் பிளேஸ் வித் ஹர் சரிங்களா, ஃபீமேல் ஜெண்டர் அவள். வி லைக் அவர் கேட், வி ஹோப் த கேட் லைக்ஸ் அஸ், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அஸ். ஐ நோ ராஜு, ஹீ நோஸ் டேஷ் ஃப்ரம் தி டான்ஸ் ஸ்கூல், ஹீ நோஸ் மீ, என்ன அவனுக்கு வந்து நல்லா வந்து தெரியும் சரிங்களா. இட்டுன்றது வந்து அனிமல் இல்லைன்னா நான் லிவிங் திங்ஸ்க்கு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. இங்கே வந்து மீன்ற ப்ரொனவுன் வந்து யூஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம், ஒரு ஸ்டோரி வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியோட நேம் வந்து என்னது, த கிங் அண்ட் தி ஏஞ்சல்.
ராஜாவும் தேவதையும். A king wanted to build a new palace. ஒரு ஊர்ல ஒரு ராஜா வந்து இருந்தாராம். அவருக்கு வந்து ஒரு பெரிய மாளிகை கட்டணும் அப்படின்னு வந்து ஒரு ஆசை. சரிங்களா? தன்னோட பணியாளரை கூப்பிட்டு வந்து என்ன வந்து சொல்றாரு? I want a big palace with wooden pillars. Find the biggest tree and cut it அப்படின்னு வந்து ஆர்டர் வந்து கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து ஒரு பெரிய மாளிகை வந்து கட்டணும், அதோட தூண்கள் வந்து பாத்தீங்கன்னா மரத்தினால ஆன தூண்களா வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. சோ அதனால போய் ஒரு பெரிய மரமா பார்த்து கட் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. எஸ் மை லார்ட், பணியாளர் வந்து சரிங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்து போறாரு. They found a big neem tree to cut. Cut the tree for the king. Oh please, don't harm the tree. It is the oldest tree in the town. It saves us from falling sick. ஸோ பணியாளர் வந்து போய் ஊர் ஃபுல்லாக தேடுறாரு. ஒரு பெரிய வேப்ப மரமாக வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மரத்தை வந்து கட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த மரம் வந்து ராஜாக்காக வந்து போகுது, ஸோ இதை வந்து கட் பண்ணுங்க அப்படின்னு வந்து இந்த பணியாளர் வந்து சொல்கிறாரு. அப்போ அந்த ஊர் மக்கள் வந்து என்ன வந்து சொல்கிறாங்க, ப்ளீஸ் தயவு செய்து இந்த மரத்தை வந்து எந்த விதமான சேதாரமும் வந்து பண்ணாதீங்க. இந்த டவுன்லேயே இந்த இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பழமையான ஒரு மரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் உடம்பு முடியலனா இந்த மரத்தினால தான் நாங்கள் இந்த மரத்தோட பொருட்களை கொண்டு தான் வந்து மூலிகை வந்து செய்கிறோம், மருந்து பொருட்கள் வந்து செய்கிறோம். ஸோ அது மூலமாக நாங்கள் வந்து பாதுகாத்துக்கிறோம் அப்படின்னு வந்து இந்த ஊர் மக்கள் வந்து சொல்கிறாங்க. இட் இஸ் தி கிங்ஸ் ஆர்டர், வி வில் நாட் லெட் யூ கட் தி ட்ரீ. அப்போ வந்து அந்த பணியாளர் வந்து சொல்கிறான், இது வந்து ராஜாவோட கட்டளை, ஸோ வெட்டியே ஆகும் அப்படின்னு வந்து பணியாளர் வந்து சொல்கிறாப்ல. அப்போ வந்து ஊர் மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்க உங்களை இந்த மரத்தை வந்து வெட்ட விட மாட்டோம் அப்படின்னு வந்து ஊர் மக்கள் ஒன்று கூடி சொல்றாங்க. They went to the king and told about the tree and the people. அந்த பணியாளர் வந்து போய் அரசன் கிட்ட வந்து போய் சொல்றான், இந்த மாதிரி அந்த மக்கள் வந்து எங்களை வந்து அந்த மரத்தை வந்து வெட்ட விடல அப்படின்னு வந்து போய் அந்த பணியாளர் வந்து சொல்றான். I will come with you to cut the tree. கவலைப்படாதீங்க, நான் வந்து வரேன் அந்த மரத்தை வெட்டுறதுக்கு அப்படின்னு வந்து ராஜா வந்து சொல்றாரு. That night the angel came in king's dream. அன்னைக்கு நைட்டு வந்து ராஜா போய் படுத்து தூங்குறாரு. கனவுல வந்து ஒரு ஏஞ்சல் வந்து வராங்க. ஏஞ்சல் தான் தேவதை. ஸோ அவங்க வந்து என்ன சொல்றாங்க, மை லார்ட், ஐ ஆம் தி ஏஞ்சல் ஆஃப் தி ட்ரீ. ஐ ஆம் ஹோம் டு மெனி பேர்ட்ஸ். தேர் ஆர் மெனி ஸ்மாலர் ட்ரீஸ் நியர் மீ ஆல்சோ. ஆல்சோ மெனி கம் அண்ட் ரெஸ்ட் இன் மை ஷேட். ப்ளீஸ் டூ நாட். தேவதை வந்து கனவுல வந்து என்ன வந்து சொல்றாங்க, நான் தான் இந்த மரத்தோட தேவதை, நான் வந்து பல பறவைகளுக்கு வந்து வாழ்விடமா வந்து இருக்கேன். அதே மாதிரி என்னை சுத்தி நிறைய சிறிய மரங்களும் வந்து இருக்கு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட நிழலுக்கு கீழே வந்து ஓய்வெடுத்துட்டு வந்து செல்வாங்க. ஸோ அதனால வந்து என்னை வந்து கட் பண்ணாதீங்க, வெட்டாதீங்க அப்படின்னு வந்து ஏஞ்சல் வந்து கனவுல வந்து சொல்றாங்க. யுவர் வுட் இஸ் வெரி குட், ஐ ஹாவ் டு கட் யூ. அப்ப ராஜா வந்து என்ன சொல்றாரு அந்த கனவுலையே, உன்னுடைய கட்டைனா அந்த மரத்தோட ட்ரங்க் வந்து இருக்கு பாத்தீங்களா, அதை மீன் பண்றாங்க. அது நல்லா இருக்கு, அதனால நான் வந்து வெட்டியே ஆவேன் அப்படின்னு வந்து ராஜா வந்து சொல்றாரு. Okay, then cut me when it rains. Cut me in 3 parts. First my leaves, then my branches, and then my trunk. அப்புறம் அந்த தேவதை வந்து என்ன சொல்றாங்க, சரி இதுதான் உங்க முடிவுனா வெட்டிக்கோங்க, பட் ஆனா மழை பொழியிறப்ப வந்து வெட்டுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து என்ன வந்து சொல்றாங்க, என்ன வந்து 3 பகுதியா வந்து வெட்டுங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னோட இலைகளை வெட்டுங்க, நெக்ஸ்ட் வந்து கொப்புகளை வந்து வெட்டுங்க, அடுத்து வந்து என்னோட தண்டு அதாவது கட்டை பகுதி அதை வந்து வெட்டுங்க அப்படின்னு வந்து ஏஞ்சல் வந்து சொல்றாங்க. Why do you say so? ஏன் இப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு வந்து ராஜா வந்து அந்த தேவதையை பத்தி கேட்றாங்க. அதுக்கு அந்த தேவதை வந்து என்ன சொல்றாங்க, if you cut me only one time, then I may crush the birds and small trees. நீங்க என்ன ஒரேதா கட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, நான் வந்து அப்படியே கீழே விழுகிறதுனால அந்த பறவைகளையும் எனக்கு கீழே இருக்க சின்ன சின்ன மரங்களும் மேலும் விழுந்து அப்படியே வந்து அதை வந்து க்ரஷ் பண்றதுனா நசுக்கிறது, சரிங்களா? ஸோ நசுக்கிடுவேன், அதனால அது வந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. If I fall in 3 parts, then some of them will live. என்னை வந்து இப்படி 3 பகுதியா நீங்க வெட்டினீங்கன்னா சில பேராச்சும் உயிர் வாழ்ந்துக்குவாங்க அப்படின்னு வந்து தேவதை வந்து ராஜா கிட்ட வந்து சொல்றாப்ல. The king woke up. He felt bad for the tree. எந்திரிச்ச உடனே தான் அவருக்கு வந்து புரியுது, ஓ அதுல வந்து அவ்வளவு உயிரினங்கள் வந்து வாழுது, அதனால வந்து எவ்வளவு இழப்பை வந்து சந்திக்கிறதா இருக்கும் அப்படின்றத வந்து புரியுது. மரங்களை வந்து கட் பண்றது ஒரு தப்பான ஒரு செயல் அப்படின்றது வந்து அவருக்கு அப்போ வந்து புரியுது. Don't cut the tree. We should save all the trees. I will build my palace with rocks. உடனே ராஜா வந்து என்ன சொல்றாரு, தம் பணியாளர் வந்து கூப்பிட்டுட்டு, மரங்களை வந்து வெட்டாதீங்க, மரங்களை வந்து பாதுகாக்கணும், என்னுடைய அரண்மனையை அப்படி இல்லைன்னா மாளிகையை வந்து நான் வந்து பாறைகளை கொண்டே நான் வந்து மேக் பண்ணிக்கிறேன், அதை வந்து யூஸ் பண்ணி அதை வந்து நான் வந்து உண்டாக்கிக்கிறேன் அப்படின்னு வந்து ராஜா வந்து சொல்றாரு.
let us think and do. Circle the correct word. இது வந்து என்னது? ஹவுஸா பேலஸா? ஹவுஸ்னா நார்மலான வீடு, பேலஸ்னா அரண்மனை மாளிகை அந்த மாதிரி. ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க? பேலஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இது வந்து யாரு? பீப்புளா ஏஞ்சலா? இது ஏஞ்சல், தேவதை. fill in the blanks. The king wants to build a palace with. ராஜாவுக்கு வந்து அந்த மாளிகை வந்து எதை பயன்படுத்தி கட்டணும் அப்படின்ற ஆசை வந்து இருந்துச்சு? வுட்டை வந்து பயன்படுத்தி வந்து கட்டணும்னு ஆசை இருந்துச்சு. ஸோ வுட். நெக்ஸ்ட் வந்து the three angel came in king's dream. ஏஞ்சல் வந்து எங்க வந்து வந்தாங்க? ராஜாவோட கனவுல தான் வந்தாங்க. சரிங்களா? நேரா வந்து வரல. சரிங்களா? ஸோ கனவு, ட்ரீம். இங்க பிக் பிக்சர், ஒரு பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தி வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. வென் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ ரிப்ளை பண்ணலாமா? when does he get up? இந்த பையன் வந்து எப்போ வந்து எந்திரிக்கிறான்? ஸோ டைம் வந்து பாருங்க, எந்திரிக்கிற டைம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 5 o'clock வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5 o'clock அப்படின்னு வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து when does he go to bed? எப்போ வந்து தூங்க போறான்? 9 o'clock. ஸோ ஆன்சர் வந்து எப்படி வந்து எழுதணும்? he கோக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணணும்? கோஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா டஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ he goes to bed at 9 o'clock. when does he celebrate his birthday? அவனோட பிறந்த நாளை எப்போ கொண்டாடுறான் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து பாருங்க, பர்த்டே கேக் வந்து இருக்கு. ஸோ டேட் வந்து பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்க? March 7th வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ March 7th is the answer. ஸோ இதை வந்து எப்படி வந்து எழுதணும்? he celebrates, இங்க டஸ் இருக்கனால செலிப்ரேட்ஸ் வந்து போட்டுக்கோங்க. his birthday on March, M வந்து கேபிட்டல். சரிங்களா? March 7th. Question number 4. when does his summer holiday begin? கோடைக்கால விடுமுறை வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. மேல வந்து எந்த விதமான டேட்டும் வந்து கொடுக்கல. ஸோ ரஃப்லி நீங்களா வந்து ஒரு டேட் வந்து கொடுத்துக்கோங்க. his summer holiday begins, இங்க டஸ் இருக்கனால இங்க எஸ் போட்டுக்கோங்க. begins from May 3rd அப்படின்னு வந்து ரஃப்லி நான் வந்து போட்டிருக்கேன். when does his school reopen? அவனோட ஸ்கூல் வந்து திரும்ப வந்து எப்போ திறக்கிறாங்க? அதுக்கும் வந்து அவங்க வந்து டேட் வந்து எதுவும் கொடுக்கல இந்த பிக்சர்ல. his school reopens on June 15th. when do we celebrate the Independence Day? We celebrate the Independence Day on 15th of August. when does he visit the library? லைப்ரரியை வந்து எப்போ வந்து விசிட் பண்ணியிருக்கான்? லைப்ரரியில தானே படிக்க முடியும். ஸோ இங்கே வந்து புக் வந்து ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டேட் வந்து பாருங்க, January 29th. சரிங்களா? ஸோ லைப்ரரியை வந்து எப்போ வந்து விசிட் பண்ணியிருக்கான்? January 29th. ஸோ எப்படி வந்து ஆன்சர் வந்து எழுதணும்? he visits the library on January 29th. சரிங்களா? ஸோ இப்படி எழுதிக்கோங்க. I can do. Look at the picture and name it. இங்க கொடுத்திருக்க படத்தை பார்த்துட்டு நேம் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? டர்ட்டில். டர்ட்டில்னா ஆமை. ஸ்பெல்லிங் வந்து TURTLE. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? கோகோனட் லீஃப். தென்னை மரத்தோட இலை வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? கோகோனட் லீவ்ஸ். நெக்ஸ்ட் வந்து தேங்காய் நார் வந்து கொடுத்திருக்காங்க. இதை என்னன்னு சொல்லுவோம்? கோகோனட் ஃபைபர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். FIBRE. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? சர்க்கிள் தி வேர்ட்ஸ் வித் CE. CE அப்படின்ற வேர்ட்ஸ் வந்து சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கெல்லாம் இருக்கு பாருங்க, சிமெண்ட் CE வந்து இருக்கா? ஸோ இதை வந்து சர்க்கிள் பண்ணுங்க. நெக்ஸ்ட் CE வந்து எங்க இருக்கு? ஐஸ்ல வந்து இருக்கு. நெக்ஸ்ட் நைஸ். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? சர்க்கிள் தி வேர்ட்ஸ் வித் CI. சிட்டி CIல ஸ்டார்ட் ஆகுதா? சிவில் CI. நெக்ஸ்ட் வந்து பாருங்க பென்சில் CI இருக்கு. நெக்ஸ்ட் வேற எங்கேயும் இருக்கா? இல்ல. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? சர்க்கிள் தி வேர்ட்ஸ் வித் CY. சைக்கிள்ல வந்து இருக்கு பாருங்க CY. மெர்சில இருக்கு MERCY. நெக்ஸ்ட் ஃபேன்சி. சரிங்களா? ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ரீசைட் த போயம் வண்டர்ஃபுல் ட்ரீ. அந்த வண்டர்ஃபுல் ட்ரீ வந்து இருக்கு பார்த்தீங்களா? அந்த போயம் வந்து மனப்பாடம் பண்ணுங்க. லிசன் அண்ட் சர்க்கிள் தி வேர்ட்ஸ் தட் யுவர் டீச்சர் சேஸ் ட்வைஸ். Kavi and I visit the palace. It is very big. It has big wooden doors. The pillars are big and round. We could not hug the pillar fully. Soon it will dark outside. So we go home. ஸோ இங்கே என்ன வேர்ட்ஸ் வந்து சர்க்கிள் பண்ணணும்? வுடன், பில்லர், பேலஸ், ரவுண்ட் அண்ட் டார்க். ஸோ பண்ணுவோமா? ஸோ எங்கே இருக்குன்னு வந்து பாருங்க. வுடன் வந்து இங்கே வந்து இருக்கு. நெக்ஸ்ட் பில்லர் இங்கே இருக்கு.
இங்கேயும் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் என்னது பேலஸ், ரவுண்ட், அடுத்து டார்க். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வேர்ட்ஸை பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்றத ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். லிசன் டு தி டீச்சர் அண்ட் ஆன்சர். ஹவ் வில் யூ ஆஸ்க் மீ ஃபார் அ பென்? இப்போ வந்து உங்களுக்கு வந்து பேனா வந்து கேட்கணும் யார்கிட்டையும். ஸோ எப்படி வந்து கேட்பீங்க? டூ யூ ஹாவ் அ பென் அப்படின்னு வந்து கேட்கணும். சரிங்களா? ஸோ டூ யூ ஹாவ் எ பென், கொஷின் மார்க். இது வந்து கொஷின்ல, ஸோ கொஷின் மார்க் வந்து போட்டுக்கோங்க. ஸோ பதில் வந்து எப்படி வந்து இருக்கும்? எஸ் ஐ ஹாவ், என்கிட்ட வந்து இருக்கு பேனா அப்படின்னு அர்த்தம். Look at the picture and fill with me, him, her or us. She danced with me. அவ என்னோட சேர்ந்து ஆடுனா. My dad went to market without her. அவ இல்லாம மார்க்கெட்டுக்கு வந்து அப்பா வந்து போனாங்க. Our teacher helps us. எங்களுக்கு வந்து டீச்சர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. Gauri always makes him laugh. Write the correct word. Can you help Dash with homework? Can you help her? அவளுக்கு வந்து ஹோம்ஒர்க் செய்யறதுக்கு வந்து ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. லில்லி லைக்ஸ் டு பிளே கேரம் வித் ஹிம். ஹி வந்து வராது. சரிங்களா? ஹிம் அவனோட விளையாட வந்து பிடிக்கும். அபி saw her, அவளை வந்து பார்த்தாங்க அட் தி பஸ் ஸ்டாப். மில்க் gives us எனர்ஜி. வி வராது. சரிங்களா? நம்மளுக்கு வந்து எனர்ஜி வந்து கொடுக்கும். அஸ். செல்வி brought dash மீ. ஐ வந்து இங்க வந்து வராது. சரிங்களா? செல்வி brought me delicious food. லேர்னிங் அவுட்கம். ஸோ இப்போ இந்த லெசன் பார்த்தது மூலமா நமக்கு என்னெல்லாம் தெரியும், என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் வந்து இருக்கு அதை பத்தி வந்து தெரியும். நெக்ஸ்ட் வந்து ஒண்டர்ஃபுல் ட்ரீ போயம் வந்து இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து கம்ப்ளீட்டா வந்து தெரியும். கோகோனட் க்ரூ அந்த ஸ்டோரி வந்து என்ன அப்படின்றது வந்து இப்போ நமக்கு நல்லாவே வந்து தெரியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீக்கு ரிலேட்டான ஆக்ஷன் வேர்ட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்றதும் தெரியும். அதாவது ஸ்ப்ரவுட், கிளைம்பு, வாட்டர், இந்த மாதிரியான வேர்ட்ஸ், பிளக். சரிங்களா? ஸோ எக்ஸெட்ரா. அப்புறம் டூ யூ ஹாவ், இப்படி இந்த டெக்ஸ்ட்டை வந்து பயன்படுத்தி ஒரு கேள்வி வந்து கேட்க தெரியும். சரிங்களா? யார்கிட்டையும் பேனா கேட்கணும்னா டூ யூ ஹாவ் அ பென், அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து சிஇ, சிஐ, சிஒய் வேர்ட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்றத பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் மீ, ஹிம், ஹர் அண்ட் அஸ் வந்து எங்க பயன்படுத்தணும் அப்படின்றத பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து த கிங் அண்ட் தி ஏஞ்சல், அந்த ஸ்டோரியில வந்து என்ன வந்து மீன் பண்ணாங்க, ட்ரீஸ் வந்து கட் பண்ணக்கூடாது அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து வென்னை வந்து பயன்படுத்தி எப்படியெல்லாம் ஆன்சர் பண்றது அப்படின்றத பத்தியும் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்தோம். சரிங்களா? தேங்க்யூ கிட்ஸ்.